ஆமா, உன் கால் என்ன அவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுச்சா என்ன? அது சரியாகலனாலும் நான் சரி பண்ணிடுவேன். என்னாச்சு? நான் எனக்கு பேட் மூட்ல இருக்கேன். அந்த ஷாவுன்னு இருக்கால, அவன் என்ன இங்க வந்து இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டான். உட்காந்த இடத்துலயே ஆரஞ்சு சாப்பிடுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வச்சு என்ன அவன் இன்சல்ட் பண்ணிட்டான். என்ன சொல்ற நீ? அந்த சாத்தா நேரடியா எங்கே வந்துட்டான்? ஆமா, அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்காம விடவே போறது இல்லைன்னா இனிமே இந்த பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அவனுக்கு நான் வச்சிருக்கேன் வேட்டு. பைக்காரா, வண்டி நிறுத்து. என்ன பைக்கர்னு சொல்ற? என்ன ரேசர்னு சொல்லு. இது பழங்காலத்து பைக், இது பேர் ரேசர்னு சொல்ற? எங்க பாரு, பைக்கை பத்தி ஏதாவது எக்கு தப்பா பேசுறேன்னு வச்சுக்க, ஓங்கி அரைஞ்ச கொள்ள தட்டி கையில கொடுத்துருவேன். இந்த மதியான நேரத்துல காட்டுக்கு வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீலவானத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வந்தேன். யாரு நீயா? முதல்ல இடத்த காலி பண்ணு, தள்ளி நில்லு. அப்படி போனா எப்படி? மலை ஏறி வந்து எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. என்னை வீட்டுல டிராப் பண்ண முடியுமா? என் வண்டி ஒன்றும் பப்ளிக் சர்வீஸ்லாம் இல்லை, இது பிரைவேட் சர்வீஸ். பரவாயில்ல, வா வா. நான் உனக்கு இன்னைக்கு லெஃப்ட் தரதா முடிவு பண்ணிட்டேன். வா. என் மேல கையை வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆடாம அசையாம நேரா உட்காந்து இருக்கணும் சொல்லிட்டேன், புரியுதா? நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. ஐயோ, என்னாச்சு? இதெல்லாம் ஒரு பைக்கா? கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாவே இல்ல. இதை விட இந்த ரிக்ஷாவே நல்லா இருக்கும். ஏய், ஓ, உனக்கு இப்ப கால் வலிக்கல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃபைன். என் கால் எதுக்கு வலிக்க போகுது? போடா சாத்தா. அட கடவுளே, பைத்தியம் பிடிச்சவனுங்க பையனுங்க, அப்புறம் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, அவங்க யாரையும் எப்பயுமே நம்ப கூடாது. காசெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செய்ய, அவன் வந்துட போறான். பண்ணிட்டு தான் இருக்க, நீ அந்த பக்கம் பாரு. வந்துட்டான் வந்துட்டான், சீக்கிரம் சீக்கிரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. பார்த்து பார்த்து மெதுவா, எங்க ஒளியறதுன்னு தெரியலையே. அவன் கீயை போட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். நான் அந்த கீயவே லூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவன் கதை அவ்வளவுதான். அவன் இன்னைக்கு ஒரு வழி ஆயிடுவான் பாரு. அண்ணே, நான் ஒரு பெரிய டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இது 3வது ஆளு. நில்லு நில்லு நில்லு. நீ ஒன்னும் பொய்யான டாக்டர் இல்லல? உன் ஐடி கார்டை காட்டு. ஆமா, ரிசல்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் சரியா படல. ஓகே, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. வாவ், பிரமாதம். பேஷண்ட பார்க்காம ஃபைல பார்த்து நார்மல் இருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே சூப்பர் டாக்டர். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பாருப்பா, உனக்கு பயமா இருக்கா? அதான் நீங்க கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு பயப்படுறேன்? அப்பா ஒரு ஆலமரம் மாதிரி ரொம்ப பெரிய மரமா உன் கூடவே இருக்கல்லப்பா. அந்த மரம் வழியா போறவங்களுக்கு மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்கும்பா. அந்த மரத்தோட ஒவ்வொரு கிளைகளும் இருக்குல்ல, அது அந்த வழியா போறவங்கள பாதுகாக்குது. அது ஒரு சின்ன பாதிப்பு கூட தராம அவங்கள காப்பாத்துது. கண்ணை இமைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்குது. நான் ஒண்ணு நடந்து போற ஒரு டிராவலர் இல்ல, உங்க புள்ளப்பா. என் கூட 2 பெரிய மரங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? நீங்க 2 பேரும் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆயிட போகுது? அதாவது என்னோட சின்ன வயசுல எனக்கும் பல தடவை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்புறம் அதுவே தானா சரியாயிடுச்சு. ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, சரியா? புரிஞ்சுதா? எல்லாம் சரியாயிடும். நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு சப்போஸ் ரெஸ்ட் எடுக்க தோணலனா, நீ வேணும்னா உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம டாக்டர் கிட்டே போலாம். அவரு இங்க வந்து உனக்கு ட்ரீட்மென்ட் பாப்பாரு. டாக்டர் வாங்க போலாம். என்னாச்சு? கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த பைக் எதுக்காக எடுத்து ஓட்டுன? நாளையில இருந்து ஒரு வேனை வாங்கி ஓட்டு. அவ்வளவு மோசமான ஆக்சிடென்ட் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா நீ
என் உயிரை வச்சு விளையாண்டுட்டு இருந்தியா? நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன்னா உயிர் மரணம்னு எதுவுமே பார்க்க மாட்டேன். அடிங்க. டேய் இவ பேச்சை கேட்டால எனக்கு கடுப்பாவுதுடா மச்சான். ஆட்டைய போட்டலான்னு தோணுது. ஆமா நீ சொல்றது சரிதான். ஆ சரி வா நம்ம போலாம். சரியாவடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா போலாம். ஐயோ திருட்டு பசங்க, ஏங்க எழுந்திருங்க, யாரோ பாருங்க. என்னது திருடுங்களா? அட நீ வேற. நீ சொன்னல அந்த தாலுக் தர்பாரோட பையனா தான் இருக்கும் இது. அவன் தான் இந்நேரம் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். அவனால எப்படியும் நமக்கு லாபம் தான் கிடைக்க போகுது. ஆனா இவங்க வேற யாராவது? அட விடுமா, நம்ம வீட்டுக்கு எந்த திருடனும் இங்க வரமாட்டான். கொலகாரன் வேணா இங்க வருவான். அவன் இங்க வரும்போது உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்றது? என்னடா வெயில் கொளுத்துதுடா. வயிறு வேற வலிக்குது. எல்லாரும் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சரி வா வா. உள்ள ஜட்டி போட்டுட்டு தூங்க முடியாதுல்ல. சீக்கிரம் விடிஞ்சிருச்சு. உன்னால லுங்கி கட்டிக்கிட்டு தூங்க முடியாதா? அந்த லுங்கி இறுக்கமா கட்டிட்டு தூங்க வேண்டியதுதானே? நல்லா அவுத்துக்காத மாதிரி கட்டிக்க வேண்டியதுதானடா. மேல ஒரு முடிச்சு கீழே ஒரு முடிச்சு, அவ்வளவுதான். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எங்களை தட்டி எழுப்புன? இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை ஒண்ணும் கூப்பிடல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. காதர் சார் தான் கூப்பிட்டாரு. அது ஒண்ணும் முக்கியமான விஷயம் இல்ல. டைம் கிடைக்கும் போது வந்து பார்த்தா போதும். நீங்க தூங்குங்க. அப்பா என்ன கூப்பிடுறாரு போல இருக்கு. முக்கியமான விஷயம் இல்லைனாலும் போய் பார்த்துதான் ஆகணும். ஏய் எந்திரா, ஏய் எந்திரி, எந்திரானா. போங்கடா. காஸ்லா, அம்மாடி காஸ்லா, வீட்ல யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? காஸ்லா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காஜரா எங்க? தோ இங்கதான் இருக்கா. வருமா, வாங்க வாங்க வாங்க. நீ எங்கம்மா போயிட்ட? நான் ரூம்ல தான் இருந்தேன். உள்ள வாங்க. சரி சரி உள்ள வாங்க. இங்கே வைமா. உட்காருங்க. இதுக்கு முன்னாடி தந்ததையே இன்னும் முடிக்கல. உனக்கு தெரியும்ல, உங்க அண்ணன் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தா அதுல உனக்கும் ஏதாவது இருக்கும்ல. தெரியாத மாதிரி கேக்குற. உனக்கு அதை கொண்டு வந்து குடுக்கறதா என்னோட வேலையே. இந்த வருஷம் நல்ல விளைச்சல், நல்ல அறுவடை. அதனால வீட்ல எந்த விஷயத்துக்கும் குறையே இல்ல. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 500, 1000, 2000 சொல்லு. வாய மூடு. நல்ல ருசியா சமைக்க 22 மசாலாக்கள் வேணும். பொண்ணுக்கும் 22 வகை அலங்காரம் இருக்கு. மசாலானா வாசனை வரும், அதனாலே பொண்ணுங்களும் அழகா இருப்பாங்க. அம்மா இந்த சாரி எடுங்க. ஒரு நிமிஷம். இந்தா பாரு. பொறுமா, உங்க டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எங்க? எல்லாருக்குமே நல்ல சாரி வாங்கி கொடுத்திருக்கேன். அந்த பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் தவறாம கட்டிட்டு வந்துருவாங்க. புள்ளிக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துருங்க. பாலிவுட் ஹீரோயின் மாதிரி நல்ல ஹைட்டா இருக்காருல்ல, அவருக்கு பொருத்தமா அவன் எதுக்காக சாரி கட்டணும்? அவங்க எல்லாருக்கும் குர்தா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்றது? அதை விட்டு தள்ள. ஆமா, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? போய் வேலையை பாரு. சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் உள்ள போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். என்ன? ஓகே. ஆண்டி, லெமன் ஜூஸ்னா நிறைய சுகர் போட்டு கொண்டு வருவாங்களே. நான் போய் அவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன். இது இப்படி மேல போட்டுதான் பாரு. இந்த தடவை நல்ல விளைச்சல் வந்திருக்கு. ஆமா, விவசாயியும் சந்தோஷமா இருக்கான். மூட்டை நிறைய பணம் கிடைச்சிருக்குல்ல, அதனால அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆமா, நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? சம்பந்தமே இல்லாம. செலவை ஜாஸ்தி பண்ண வேற ஒரு வழி இருக்கு அங்கிள். அப்படியா? சொல்லு 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 சொல்லு. காதர் சார், நாதர் சார் சொன்னது சரிதான். நாம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், ஆனா செலவு தான் பண்ண முடியலையே. ஏய், நம்ம இன்னும் ஃபெஸ்டிவல் வருதுல, அத நாம இந்த ஊரே பாக்குற மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். வாயை பொளந்துட்டு பார்க்கணும், சரியா? காசு பணத்தை செலவு பண்ணும்போது அது தனி சந்தோஷம். அப்படியே நாம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம்ல, வித்தியாசமான நாட்டுப்புற டான்ஸ். நாம அங்க நிறைய பேரை வர வச்சிடலாம். டும் 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 டும்னு. ஆமா, இந்த நாட்டுப்புற டான்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அது அப்படிதான். பிரேக் டான்ஸ், ஸ்டேஜ் டான்ஸ், கிரேக் டான்ஸ், எல்லா டான்ஸும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதையும் சேர்த்துக்கலாம்ல நாம. ஓ, ஏற்பாடுலாம் அட்டகாசமா இருக்கணும். அத நினைச்சலாம் கவலைப்படாதீங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அட்டகாசமா செஞ்சிருவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நினைச்சுக்கோங்க. என்ன ரெடி ஆயிடுச்சா? அமர்க்கலப்படுத்திடுவோம்னு சொல்ல வந்தேன். ஆமா, யார் அதோட இன்சார்ஜ்? நீயா?
நான் ஒருத்தன் இங்க இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேவையான எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணி தரேன்.